Good evening students. Today we will discuss the current affairs analysis dated 16th July 2020. First news, European Union and India Summit. So recently European Union India had a virtual meeting. So Prime Minister participated in that. So main 2 years ago in the meetings like ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். Then அதே மாதிரி 2007 we are discussing about the free trade agreement. ஸோ அதுவும் 7 years கேப்புக்கு அப்புறம் திருப்பியும் அதுக்கான நெகோசியேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன்ஸ் இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷன்ஸில் இந்த குளோபல் ஆர்டர் ஹாஸ் லைக் டிஸ்ட்ராய்டாக இருக்குது. நிறைய கண்ட்ரீஸ் தேர் இஸ் அ நீட் ஆஃப் வேக்சின்ஸ். ஸோ வேக்சின் டெஸ்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் எல்லாருமே சேர்ந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. ஸோ அசர்டிவ் நேச்சர் ஆஃப் சைனாவை கவுண்டர் பண்ணுற மாதிரி வி ஹவ் டு come closer அப்படின்றது. And then European Union expected to make lot of agreements related to maritime security, அப்புறம் சிவில் நியூக்ளியர் கோஆப்ரேஷன்ஸ், அப்புறம் யூரோபோல் யூரோப்பியன் போலீஸும் நம்மளோட சிபிஐ ஆஃபீஸர்ஸும் சிபிஐக்கும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, which means it will help sharing the data. கிரிமினல் கல்பிரிட்ஸோட டேட்டாவை ஷேர் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 2006 we are negotiating that is bilateral trade investment agreement BTIA. ஸோ அது கிட்டத்தட்ட 7 வருஷமாக அதுக்கான நெகோசியேஷன்ஸ் நடக்காமல் அப்படியே ஸ்டாலாக இருந்துச்சு. அதுக்கான நெகோசியேஷன்ஸே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் ஆர் த திங்ஸ். தென் ரிசர்வேஷன் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் அப்படின்னா, மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக யூ ஆர் கோயிங் செல்ஃப் ரிலையன்ட் கண்ட்ரியாக போகிறீங்க, ப்ரொடெக்ஷனிசம் பாலிசி கேரக்டர்ஷிப்பில் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்தீங்க அப்படின்னா ஸோ இட் வில் நாட் ஸ்ட்ரென்தன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூரோப்பியன் யூனியன் அஸ் வெல் அஸ் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பயலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட நிறைய கண்ட்ரிஸ் கூட we had a treaty. It was 2014 we stopped it, and then 2015-16 we started model BIT அப்படின்ற கான்செப்ட். அந்த பிஐடியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஒரு 2-3 days. ஸோ லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன் மாடல் பிஐடி பற்றி. அந்த பிஐடியில் தெர் இஸ் அ டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். ஸோ ஒரு இந்தியாவுக்குள்ளாடி ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண வருது, யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு ஏதாவது டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆகுது அப்படின்னா முன்னாடி லைக் பயலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டியை பொறுத்தவரை தே கேன் கோ அவுட் சைட் த கோர்ட், இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷனுக்கு போக முடியும் ப்ராப்ளத்துக்கு. ஆனால் மாடல் பிஐடியில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 5 yearsக்கு ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் யூ கேன் கோ அவுட் சைட், தட் இஸ் ஆர்பிட்ரேஷனுக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி தே ஹாவ் டு செட்டில் த டிஸ்பியூட். இந்தியன் கோர்ட்ஸை தான் அவங்க நாட முடியும் டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆகும்போது. அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான ரீசன் எல்லாமே நான் விளக்கியிருந்தேன் ஏற்கனவே. ஸோ அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனுக்கு சேர்த்து வி ஹேவிங் எ ப்ராட் பேஸ்ட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் BTIA. ஸோ இது கிட்டத்தட்ட 2006 ஆரம்பித்து நெகோசியேஷனில் இருந்துச்சு. 7 years அதுக்கான நெகோசியேஷன்ஸ் நடக்கல பிகாஸ் லாட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் டு தட். என்னென்ன டெட்லாக் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதனால் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது. லைக் 2007 it was launched. 7th இந்தியா யூரோப்பியன் சமிட் ஹெல்ட் இன் 2006 இதை லான்ச் பண்ணுறாங்க. 2007 அதுக்கான டாக்ஸ் நடைபெற ஆரம்பிக்குது. ஸோ ப்ரமோட் பயலேட்ரல் ட்ரேட் மெயினாக WTO ரூல்ஸ், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ், தட் இஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆக்சஸ். இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கான ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது. நெகோசியேஷன் வில் கவர் ட்ரேட் அண்ட் கூட்ஸ் கவர் பண்ணுவாங்க இந்த அக்ரிமெண்ட்டில். services, investments, sanitary and phytosanitary measures, technical barriers to trade remedies, so rules of origin, custom and trade facilitation, competition, trade defense, government procurement, dispute settlement, intellectual property rights, geographical indication, sustainable development. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ட்ரேட் ஆன் குட்ஸ் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ட்ரேட் ஆன் சர்வீசஸ், சரி, சாஃப்ட்வேர்ஸ், பேங்கிங், அதெல்லாமே சர்வீஸ் கேட்டகரியில் வரும். கூட்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ விசிபிள் ஒன். ஸோ கார், லைக் பைக் ட்ரேட் பண்ணுறது இதெல்லாமே வரும். இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்திங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ தென் சானிட்டரி அண்ட் பைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ் அப்படின்னா
ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுற ஃபுட்டாக இருக்கட்டும், இந்தியாவிலேருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய பீஃப் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், நான்வெஜ் லைக் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி everything have to be maintained in a hygiene matter, so they can stop if it was not maintained. அது மாதிரி டெக்னிக்கல் பேரியர்ஸ் அப்படின்னா, ஸோ தே ஹாவ் டு லைக் இஃப் வி ஆர் டூயிங் சம் ப்ரொடக்ஷன்ஸ், ஸோ அதில் வந்து ஒரு டெக்னிக்கல் லைக் நார்ம்ஸ் இருக்குது, அதை தான் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் வி ஆர் ஹார்மிங் த டெக்னிக்கல் நார்ம்ஸ், தென் தே கேன் பேன் இட். அது மாதிரி ட்ரேட் ரெமெடிஸ், ட்ரேடில் வரக்கூடிய டிஸ்பியூட்ஸில் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் எக்ஸெட்ரா. தென் ரூல்ஸ் ஆஃப் ஒரிஜின், கஸ்டம் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னா ஈஸி கிளியரன்ஸுக்கு, இப்போ ஷிப் அங்கேருந்து இங்கே வருது அப்படின்னா ஈஸி கிளியரன்ஸ் அலோவ் பண்ணுறது, டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ரொம்ப நாள் ஷிப் வந்து ஹார்பரில் ஸ்டே ஆச்சு அப்படின்னா இட் வில் இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங். ஸோ அதுக்கு வந்து சேலரி அந்த ஷிப்புக்கான லைக் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக, அந்த ட்ரேடுக்கான எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன், கஸ்டம் கிளியரன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இட் கேன் பி ஹேப்பன். அதே மாதிரி காம்படிஷன் ஆன் ட்ரேடு, ஸோ ஈக்குவல் ஆக்சஸ் டு த மார்க்கெட். யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பொருட்களை இந்தியாவில் அலோவ் பண்ணுறது, அதே மாதிரி இந்தியன் பொருளை யூரோப்பியன் யூனியனில் வித்தவுட் ஃப்ரீ டேரிஃப் அலோவ் பண்ணுறது. ட்ரேட் ஆன் டிஃபென்ஸ், நிறைய டிஃபென்ஸ் ரிலேட்டட் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் பண்ணுறது. தென் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், கவர்மெண்ட் வந்து வெளிநாடுகள்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறது. தென் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அவங்களுக்கு சொன்ன மாதிரி. அது மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸுக்கு வந்து ரெஸ்பெக்ட்ஸ் கொடுக்குறது. காப்பி ரைட்ஸ், பேட்டன்ட் ரைட்ஸை வந்து ஜெனரிக் மெடிசன் அப்படின்ற கேட்டகரியில் போகும்போது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கெட் அஃபெக்டட். அது மாதிரி ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸில் சீட்டிங் பண்ணுறது. ஸோ தெர் இஸ் அ பயோ பைரசி வில் ஹேப்பன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தடுக்கப்படுறதுக்கான விஷயங்கள் தான் இந்த நெகோசியேஷன்ஸில். வாட் இஸ் த இஷ்யூ நவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ஆக்சஸ் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஆட்டோமொபைல்ஸ், அவங்க நாடுகள்லேருந்து வரக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ், தட் இஸ் வைன், ஸ்பிரிட்ஸாக இருக்கட்டும், இந்தியாவில் நம்ம வி ஆர் புட்டிங் லாட் ஆஃப் டேரிஃப். அதே மாதிரி பேங்கிங், இன்சூரன்ஸ், இ-காமர்ஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபாரினில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய பேங்கையும் இங்கே அலோவ் பண்ணுறதுக்கு, இன்சூரன்ஸ் அண்ட் இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அலோவ் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. ஸோ அதில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, பிகாஸ் வி ஆர் புட்டிங் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தட். அதே மாதிரி லேபர், என்வைரன்மெண்ட், கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும். இந்திய தரப்பில் வைக்கப்படுகின்ற கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போகிறாங்க, அதே மாதிரி ஒர்க் விசாஸ், ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக அவங்களுக்கான ஒரு ஃப்ரீ நார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படணும். லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கான செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணப்படணும், அவங்களுக்கான டேட்டா செக்யூர் ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ் ரிலேட்டட் டு யூரோப்பியன் யூனியன். சரி, அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ். அதனால தான் இவ்வளோ நாள் அது டிஸ்கஷன்ஸில், இப்போது ஜெர்மன் கண்ட்ரிலேருந்து நிறைய கார் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ ஆடியோ எடுத்துக்கிட்டனாலும் சரி, லாட் ஆஃப் கார்ஸ். ஸோ அது எல்லாமே இங்கே இந்தியாவில் ஹை காஸ்ட்டுக்கு விற்கப்படுது அப்படின்னா டிமாண்ட் இஸ் வெரி லெஸ். அதோட டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கான ஹை ரேட்டு வர்றதுக்கான ரீசன் வந்து வி ஆர் லைக் இம்போசிங் லாட் ஆஃப் டேரிஃப் ஆன் நம்மளோட டொமஸ்டிக் கார் இண்டஸ்ட்ரி. மாருதி இப்படிப்பட்ட கம்பெனிஸ் வந்து, டாடா கம்பெனிஸ் எல்லாம் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக வி ஆர் புட்டிங் லாட் ஆஃப் டேரிஃப் ஆன் தட். ஸோ அது வந்து யூரோப்பியன் யூனியன்ஸுக்கு வந்து பிடிக்கல. தட்ஸ் த ரீசன் வி ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ். கிட்டத்தட்ட 7 வருஷமாக டாக்ஸ் போகலை அப்படின்னா இதுதான் ரீசன். சரியா? தென் யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் யூ பீப்புள் நோ தட் 28 கண்ட்ரிஸ். இப்போ யூகே அதுலேருந்து வெளியில் போயிருச்சு அப்படின்னா 27 கண்ட்ரிஸ் தான் இருக்கும். இட்ஸ் அ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் பிளாக். ஃப்ரீ ட்ரேட், அது மாதிரி ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் லைக் பீப்புள், ஃப்ரீ சிட்டிசன்ஷிப், இதெல்லாமே அவங்களுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணுவாங்க. 19 கண்ட்ரிஸ் வந்து, இதில் இருக்கக்கூடிய 19 கண்ட்ரிஸ் வந்து யூரோவை அவங்களோட அஃபிஷியல் கரன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 9 countries did not accepted as euro as a official currency. 2012 they got Nobel Peace Prize. சரியா? தென் சேம் ஆர்டிக்கிள் தான் லைக் ஃப்ரண்ட் சைடில் டிஸ்கஷன்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது இருக்குது ஹிந்து பேப்பரில். அதே மாதிரி எடிட்டோரியல் பேஜில் இந்தியா ஷுட் பிலீவ் ஆன் யூரோப்பியன் யூனியன். அவங்க வந்து அவங்கள விட்டுறக்கூடாது. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லைக் அட்டானமி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பிகாஸ் வி ஹேவிங் லாட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூ, அதே மாதிரி மேரிடைம் இஷ்யூஸ் இருக்குது, செக்யூரிட்டி இந்தோ பசிபிக் ஏரியாவில் சைனாவோட த்ரெட்னிங் இருக்குது. ஸோ அதையெல்லாம் போக்குறதுக்கு யூரோப்பியன் யூனியனையும் களத்தில் இறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஏன் வந்து இந்தியாவை வந்து யூரோப்பியன் யூனியனை வந்து பிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, யூரோப்பியன் யூனியனுக்கு இந்தியாவுக்கான ட்ரேட் வந்து கிட்டத்தட்ட யூரோவை எடுத்திங்கன்னா €80 பில்லியன்.
ஸோ 2019 அடிப்படையில் ஈக்குவலன் டு இந்தியாவோட ட்ரேட் தட் இஸ் 11.1%. மொத்தம் 100% ட்ரேடில் 11.1% we are doing with European Union countries. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா நாடுகள்லேருந்து வந்ததோட யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தது 22% ஆஃப் டோட்டல் FDI ஃப்ளோஸ். ஸோ அது இருக்குது. அதே மாதிரி ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவிங் எக்கனாமிக் டைஸ். ஸோ யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 175.3 பில்லியன் யூரோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2018 அடிப்படையில். அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ COVID-19 சிச்சுவேஷன் சைனா வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஆக்ட் பண்ணுறதுனால தே ஆர் ஃபாலோயிங் லைக் wolf warrior பாலிசி. ஸோ எல்லா கண்ட்ரிஸ் கூட அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தே ஆர் ரெடி டு அட்டாக் அப்படின்றப்போ நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தே வாண்ட் டு கம் அவுட். இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா UK கண்ட்ரி வந்து ஹுவாய் நிறுவனத்துக்கு வந்து 5G டெக்னாலஜி நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து சைனாவுக்கு மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை காமிக்குது. சைனாவை வந்து ஒரு அசர்ட்டிவ் நேச்சரில் இருக்கிறத வந்து இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே எதிர்க்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்தியா இதை வந்து கிராப் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஸோ யூரோப்பியன் யூனியன் கூட நல்ல பாலிசி மெயின்டைன் பண்ணுறதுனால தே கேன் கோ அஹெட். ஸோ அப்போது சைனாலேருந்து லைக் வெளியே வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்புறம் யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கான பீப்புள் மொபிலிட்டி அந்த கனெக்டிவிட்டி அதிகப்படுத்தணும்னு சொல்லப்படுது. மியூச்சுவல் ட்ரஸ்ட் டெஃபிசிட்டை மாற்றணும். தென் டாக்ஸ் ஆன் FTA ஹேவ் டு மூவ் ஃபர்தர் அப்படின்னு சொல்லப்படுது. கோஆப்ரேஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ க்ரீன் டீல் யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் 2050 அவங்க கார்பன் நியூட்ரல் அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் அண்ட் தென் அது ரீஜென்ரேஷன் பண்ணுறது வந்து நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னா விச் மீன்ஸ் கார்பன் சிங்க் இஸ் ஈக்குவல் டு கார்பன் ரிலீஸ். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறது மட்டும்தான் கண்டினியூ ஆகுமே தவிர நம்ம புதுசாக கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் வந்து ரிலீஸ் அதிகமாக விட மாட்டோம். ஸோ த கார்பன் எமிஷன் வில் பி நியூட்ரலாக இருக்கும். ஸோ அது வந்து அவங்க அதே மாதிரி இந்தியாவுக்கும் கிளைமேட் சேஞ்சில் வி ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் கம்பேரிங் டு அதர் கண்ட்ரிஸ். ஸோ பிகாஸ் வி ஆர் த டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ அந்த இன்டர் சோலார் லைக் அலையன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி LED லைட்டிங்ஸாக இருக்கட்டும். ஸோ வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ ரயில்வேல கூட வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து யூரோப்பியன் கூட டைஸை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வில் கம் ஆன் க்ரீன் கிளைமேட் சேஞ்ச் இல்லைனா கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷனை தடுக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. தென் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் யூரோப்பியன் யூனியன். ஸோ இந்தோ பசிபிக் ஏரியாவில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸுக்காக யூரோப்பியன் யூனியனை வி ஹாவ் டு த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. சைனாவோட அக்ரெசிவ் நேச்சரை தடுக்கிறதுக்கு, மேரிடைம் இஷ்யூஸில் அவங்களோட ஆதிக்கம் அதிகமாகிறது கவுண்டர் பண்ணுறதுக்காக வி ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் இந்தோ பசிபிக் ரீஜன் அப்படின்றதும் சொல்லப்படுது. தென் தட்ஸ் ஆல். தென் தேர்ட் நியூஸ் வந்து வாட் இஸ் non-personal data. ஸோ ரீசன்ட் கவர்மெண்டோட கமிட்டி ஹெடட் பை இன்ஃபோசிஸ் கோஃபவுண்டர் தட் இஸ் கிரிஷ் கோபாலகிருஷ்ணன். உங்களுக்கு தெரியும் BN கிருஷ்ணா அவரோட கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் வி ஹேவிங் டேட்டா ப்ரொடெக்ஷன் பாலிசி அதுக்கான பில்ஸ் வந்து மூவ் பண்ணியிருக்கோம் பார்லிமெண்ட்டில். இட் வாஸ் நாட் பாஸ்ட் ஆக்டாக இன்னும் வரல, பட் இட் வாஸ் அ பில். ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் சரியா. அதே மாதிரி non-personal டேட்டாஸ், இப்போ எல்லா டேட்டாஸ் வந்து ப்ரொடெக்டட் டேட்டாஸ் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் அப்படின்னா இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் லைக் அவங்களுக்கு டேட்டாஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக எனக்கு இருக்குது. அப்போது எதெல்லாம் non-personal டேட்டாவை அனௌன்ஸ் பண்ணலாம், எதெல்லாம் பர்சனல் டேட்டாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சேஃப்கார்ட் பண்ணணும், ப்ரைவசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கிளாரிஃபை பண்ணுறதுக்கு non-personal டேட்டா எது அப்படின்றத நோட்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் non-personal டேட்டா அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லைனா அமேசானில் யூ ஆர் மேக்கிங் அன் ஆர்டர். ஸோ யூ ஆர் ப்ரொவைடிங் அட்ரஸ், ஃபோன் நம்பர், தேட்ஸ் ஆல். யூ ஆர் நாட் கோயிங் டு கிவ் டேட் ஆஃப் பர்த், யூ ஆர் நாட் கோயிங் டு கிவ் அபவுட் த ஜெண்டர், யூ ஆர் நாட் கோயிங் டு கிவ் அபவுட் யுவர் டெமோக்ராஃபிக் அந்த இதை கொடுக்க போகிறதில்ல, இல்லைனா பயோமெட்ரிக் ஐரிஸ் ஸ்கேன்ஸ் வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ இதெல்லாமே வந்து நார்மல் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாமே non-personal டேட்டாஸ் அப்படின்னு சொல்லலாம். non-personal டேட்டாஸ் வந்து பப்ளிக் non-personal டேட்டாஸ் இருக்குது, கம்யூனிட்டி non-personal டேட்டாஸ் இருக்குது, ப்ரைவேட்.
ஸோ பப்ளிக் நான் பர்சனல் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டால் நம்மள்ட்ட சென்சஸ் கலெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்ஸ். ஸோ பப்ளிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்சஸ் கலெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி ரேஷன் கார்ட்ஸ் எக்ஸட்ரா இதெல்லாமே. கம்யூனிட்டி நான் பர்சனல் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ்புக் வி ஆர் யூஸிங், ட்விட்டரில் நீங்கள் சோஷியல் மீடியாஸில் அதிகமாக உங்களோட டேட்டாஸ், இமெயில்ஸில் ஜிமெயில் இமெயில்ஸ் ஐடி க்ரியேட் பண்ணுறது யூ ஆர் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் டேட்டா. ஸோ இதெல்லாமே வந்து கம்யூனிட்டி டேட்டாஸ்னு சொல்லுவோம். ப்ரைவேட் நான் பர்சனல் டேட்டாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட நீங்கள் என்ரோல் ஆகுறது. ஸோ சாஃப்ட்வேர் லைக் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது யூ ஆர் கிவிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரைவேட் நான் பர்சனல் டேட்டாஸ்ன்னு சொல்லப்படுது. ஹவு சென்சிட்டிவ் கேன் நான் பர்சனல் டேட்டா பி? பர்சனல் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன நேம், ஜெண்டர், ஏஜ், செக்ஷுவல் ஓரியன்டேஷன் தெரிஞ்சுக்கிறது, பயோமெட்ரிக்ஸ், ஜெனட்டிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதே மாதிரி என்னென்ன ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே பர்சனல் டேட்டாஸ் கேட்டகரியில் வரும். நான் பர்சனல் டேட்டா வில் பி நாட் மோர் ஹார்ம்ஃபுல், சரியா? ஸோ செக்யூரிட்டி த்ரெட்னிங் இருக்காது, பேங்கிங் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி இதெல்லாமே செக்யூரிட்டி டேட்டாஸ். அதே மாதிரி லெபராட்டரி ரிசர்ச், அதே மாதிரி நம்மளை பற்றியான ஹெல்த் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து பர்சனல் டேட்டா கேட்டகரியில் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ பர்சனல் டேட்டா வில் ஹார்ம் பட் நான் பர்சனல் வில் நாட் ஹார்ம். ஸோ மற்ற கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா ப்ரொடெக்ஷன் லா பாஸ் பண்ண கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரோப்பியன் யூனியன், அவங்க தான் ஃப்ரேம் பண்ணாங்க. அதை நல்லா மறந்துடாங்க. இது வரைக்கும் 2 வாட்டி யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ப்ரைவசி இஷ்யூஸ்னால டேட்டா ப்ரொடெக்ஷன். ஸோ இது மாதிரியான யூபிஎஸ்சி இது மாதிரியான நகர்வுகளை தான் வைப்பாங்க. ஸோ இன் preliminary examination. ஸோ இன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் they can ask the significance of data protection, டிஸ்கஸ் கமாண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூ ஹவ் டு அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்தியாவோட இப்போ யூரோப்பியன் யூனியன் பர்சனல் டேட்டாஸுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து இட்ஸ் அ கிரேட்டர் திங். மொத்த 28 கண்ட்ரிஸுக்கான ப்ரொடெக்ஷன் லாவை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக ஃபேஸ்புக்கும் ஃபைன் பண்ணப்பட்டுச்சு. அவங்க வந்து அனலிட்டிகா கேம்பிரிட் அந்த 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 சர்வே பண்ணதில் தே மேட் லாட் ஆஃப் லைக் ப்ரைவசியில் தலையிட்டாங்க அப்படின்றதுனால தே மேட் லாட் ஆஃப் ஃபைன் ஸோ பே பண்ணாங்க. ஸோ இப்போ 2019 அவங்க அதை பாஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அவங்களோட டேட்டா ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் பர்சனல் டேட்டாஸை வந்து அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணலை, எது நான் பர்சனல் டேட்டாஸு, எது பர்சனல் டேட்டா ஹேவ் டு பி சேஃப்கார்டட். டேட்டா லோக்கலைசேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பட் தே நெவர் மென்ஷன் நான் பர்சனல் டேட்டா. பட் வாட் தே லைக் இப்போ என்ன அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் நான் பர்சனல் டேட்டாஸை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும், அலோவ் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வில் ஹெல்ப் டு மெயின்டைன் பாலிசிஸ், இட் வில் ஹெல்ப் டு மேக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எத்தனை பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் தான் எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் சென்சஸ் ரிலேட்டட் டேட்டா, பர்த் கண்ட்ரோல், ஸோ இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் டேட்டாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், பப்ளிக் டேட்டாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், மேனேஜ்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸோ ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண, ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸை வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே ஷேர் பண்ண அலோவ் பண்ணியிருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we never drafted it, so we have to wait and see. But இந்தியாவை பொறுத்தவரைக்கும் we having a huge role, ஏன்னா 138 crore populations இருக்காங்க. ப்ரைவசி இஷ்யூஸ் மிகப்பெரிய அளவில் இருக்குது, மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது பர்சனல் டேட்டா, எது நான் பர்சனல் டேட்டா அப்படின்றதுக்கான ஒரு தனியான ஒரு ரெகுலேஷன் வேணுக்கா. யூரோப்பியன் யூனியனுக்கு தேவையில்லை, நமக்கு தேவை அப்படின்னா பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ரூரல் பீப்புள் அண்ட் நாட் எஜுகேட்டட் பீப்புள், தே டோன்ட் நோ ஹூ ஆர் ஸ்டீலிங் த டேட்டாஸ். ஸோ அவேர்னஸ் இல்லை. ஸோ தேட்ஸ் அ ரீசன் தெர் இஸ் அன் இமீடியட் நீட் டு மேக். ஸோ எஸ்என் கிருஷ்ணா தலைமையில் பிஎன் கிருஷ்ணா தலைமையில் பாஸ் பண்ணப்பட்ட அந்த டிராஃப்ட் பண்ணப்பட்ட அந்த பில்லை வந்து இமீடியட்டாக பாஸ் பண்ணி சட்டம் ஏற்றி டேட்டா ப்ரொடெக்ஷன் ஹேவ் டு பி மேட் சேஃப்கார்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து நான் பர்சனல் டேட்டாஸை வந்து டிராஃப்ட் பண்ணி எது நான் பர்சனல் டேட்டாஸ் அப்படின்றத பீப்புளுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ அப்போ தான் இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்கிட்டேருந்து பீப்புள் வந்து டேட்டாஸ் திருடப்படுறது, ப்ரைவசி கன்சர்ன்ஸ் வந்து பாதுகாக்கும். அப்புறம் டேட்டா லோக்கலைசேஷன் இஸ் அன் இஷ்யூ, யூ வில் நோ தட். ஸோ தென் ஃபோர்த் நியூஸ் வந்து க்ரீன் ரயில்வே பை 2030 இது ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு 2-3 ஆர்டிகிள்ஸில் லைக் தனித்தனி நியூஸஸாக சொல்லியிருந்தேன். 2030 இந்தியன் ரயில்வேஸ் வந்து க்ரீனாக மாறணும், க்ரீன் எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடிய, ரினியூவல் எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ரயில்வேஸாக மாறினா அது லோக்கோமோட்டிவ்ஸ் எல்லாமே இப்போ க்ரீன்
சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்குறதுக்கு எலக்ட்ரிசிட்டி மூலமாக அதை ஓட்டுறதுக்கான விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஸ்டேஷன்ஸுக்கு அதை ப்ரொவைடும் பண்ணப்பட்டிருக்கு. ஃபிட்டிங் பயோ டாய்லெட்ஸ் இன் கோச்சஸ், ஸ்விட்சிங் டு ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். கிட்டத்தட்ட 7,000 கிலோமீட்டர்ஸுக்கான ரயில்வே லைன்ஸை வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்காங்க. 2023 ப்ராட் கேஜ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரயில்வே ரூட்ஸ் எல்லாமே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் மூலமாக ரன் பண்ணுறதுக்கு டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் தென் ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ் அமைக்கிறது 500 மெகாவாட்ஸுக்கு வந்து லைக் சோலார் எனர்ஜியை ப்ரொமோட், அதே மாதிரி விண்ட் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹேவிங் த ப்ராஜெக்ட். அண்ட் தென் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் எல்லாமே 100% எல்இடி இலுமினேஷன்ஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், பில்டிங்ஸாக இருக்கட்டும், ரயில்வே பில்டிங்ஸாக இருக்கட்டும், இதில் எல்லாமே வந்து கொண்டு வர்றதுக்கான வேலைகளை செஞ்சு. ஸோ 2030 ஸோ இந்தியன் ரயில்வே வில் பிகேம் க்ரீன் எனர்ஜி யூஸிங் லைக் ரயில்வேஸாக மாறும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். தென் 5th நியூஸ் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் வல்லார்படம். ஸோ இது வந்து கொச்சினோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட சேர்ந்து வரும். இது ஸோ அது வந்து ஆப்ரேஷனில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ வல்லார்படம் அப்படின்றது இட்ஸ் நியர் டு த கொச்சின் இன்டர்நேஷ்னல் தான், சேம் ஏரியாவில் தான் வரும். இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து, ஸோ அரேபியன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே ஷிப்பில் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸில் பெரிய பெரிய ஷிப்ஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போது சென்னைக்கு போனோம், இல்லைன்னா இந்த பக்கம் பாரதீப், விசாகப்பட்டினம், காக்கிநாடா, ஸோ சின்ன சின்ன போர்ட்ஸுக்கு வந்து ஷிப்மெண்ட் பண்ணப்படணும் அப்படின்னா இங்கேருந்து அந்த பெரிய பெரிய ஷிப்ஸில் வர்றதை தே வில் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்மாலர் ஷிப்ஸ் ஆர் லைக் இல்லைன்னா நார்மல் ஷிப்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த ஷிப்பில் இருந்து அந்த பொருள் இங்கே எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். சரியா, தட்ஸ் ஆல். தென் 6th நியூஸ் வந்து ஸ்பீஷீஸ் இன் நியூஸ், தட் இஸ் செஸ்ட்ரம் நாக்டர்னல் பிளான்ட். இது நாக்டர்னல் பிளான்ட் அப்படின்னா இது நைட்டு ப்ளூமிங் ஜாஸ்மின். ஸோ இது வந்து இட்ஸ் சோலா ஃபாரஸ்ட்டில் இது அதிகமாக இருக்குது. சோலா ஹேபிடேட் நமக்கு தெரியும், நீலகிரி ஃபாரஸ்ட் இஸ் அ சோலா ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த சோலா ஃபாரஸ்ட் ஏரியாவில் இது அதிகமாக அது வந்து வேரோட பிடுங்கப்பட்டால் மட்டும்தான் அது வந்து அழிஞ்சிரும், இல்லைன்னா இட் வில் கண்டினியூ டு க்ரோ. அது வந்து புதிய புதிய லைக் சின்ன சின்ன ஸ்லாப்ஸ் லைக் சாப்லிங்ஸாக அது வளர்ந்துட்டே இருக்கும். அது வந்து கிராஸ் லேண்ட்ஸை ஃபுல்லாக அடர்த்தியாக பிடிச்சிருச்சு அப்படின்னா கிராஸ் வந்து சர்வே ஆகுறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எண்டமிக் ஸ்பீஷீஸ் வந்து அதனால் சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை கவர்மெண்ட் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எனிவே தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இந்த செஸ்ட்ரம் நாக்டர்னல் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஹேபிடேட் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஏரியா, அப்புறம் சவுத் ஏஷியன் ஏரியாவில் இதோட ஹேபிடேட் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். தென் 7th நியூஸ் வந்து மேல்காட் அப்படின்ற டைகர் ரிசர்வ். ஸோ லைக் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தெர் இஸ் அ ரயில்வே லைன் இந்த ஏரியாவில் மேல்காட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மேல்காட் ரிசர்வ் வழியாக போகுது. ஸோ இட் வில் லைக் டைகர்ஸோட ஹேபிடேட்டை அதை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணும் அப்படின்றதுனால சீஃப் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட் வேல அந்த ரயில்வே ட்ராக்கை போடுறதுக்கு. ஸோ எனிவே தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். மேல்காட் அப்படின்றது இட்ஸ் அ பார்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ். அதே மாதிரி நீங்கள் ரீசெண்டாக கூட பெஞ்ச் நேஷ்னல் பார்க்கில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அதில் இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெஞ்ச் நேஷ்னல் பார்க் மெயின்லி இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ வெயிட் அ மினிட். மெயின்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பெஞ்ச் நேஷ்னல் பார்க் யூ கேன் see here இப்படி வந்து இந்த பார்டர் வரைக்கும் இட்ஸ் அ மகாராஷ்டிரன் ஏரியா. ஸோ மகாராஷ்டிராவோட பார்ட்டில் தான் மெயினாக இருக்குது. பார்டர் ஏரியா இஸ் கவர்ட் அண்டர் மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷ்லேயும் பெஞ்ச் நேஷ்னல் பார்க் காமிப்பாங்க கவர்மெண்ட் வெப்சைட்டில், அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் காமிப்பாங்க. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ், போத் ஆர் சேம். சரியா? ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் ஆன் ஸ்டடீஸ். ஸோ டைகர் ரிசர்வை பொறுத்த வரைக்கும், இந்த டைகர் ரிசர்வை பொறுத்த வரைக்கும் 1973 அனௌன்ஸ் பண்ணப்பட்ட டைகர் ரிசர்வ். அந்த ப்ராஜெக்ட் டைகரில் லான்ச் பண்ணும்போது இட் இஸ் த 9th ஒன். சரியா? ஃபஸ்ட்டு டைகர் ரிசர்வ் அந்த ப்ராஜெக்ட் டைகர் லான்ச் பண்ணது ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவில் ஃபஸ்ட்டு டைகர் ரிசர்வ். ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அதுக்குள்ளாடி நேஷ்னல் பார்க் குங்குமல் நேஷ்னல் பார்க், ஒன் அம்பவர்மா, வர்பா அண்ட் நரலா. So that is not important. So these national parks are not that much important. So don't need to concentrate. இதை மட்டும் ஞாபகம், டைகர் ரிசர்வோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மேல்காட் அப்படின்றது.
அப்புறம் இந்த டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் சத்புரா அண்ட் மைக்கேல் ரேஞ்சில் வரும், இது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இந்த மேல்காட் ஏரியாவில் தப்பி ரிவரோட ட்ரிபியூட்ரிஸ் வந்து அந்த வாட்டர் லிங்க் இதில் இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதோட ஃபீச்சர்ஸ் எடுத்திங்கன்னா டெக்கான் ட்ராப் ஏரியா. ஸோ இட்ஸ் அ பேசால்டிக் ராக் ஏரியா. இங்கே மேமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைகர், லெப்பர்ட், ஸ்லோத் பியர், தென் கார் இருக்குது. அப்புறம் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டீக் அதிகமாக இருக்குங்க. அப்புறம் ரிவர் சிஸ்டம் எடுத்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேட்ச்மெண்ட் ஏரியா ஆஃப் தப்பி ரிவர். நான் உங்களுக்கு சொன்னேன், குர்கு ட்ரைபல் பீப்புள் ஆர் லைக் அவங்களோட கல்ச்சரல் டைவர்சிட்டி, அவங்களோட ஹேபிடேட் ஏரியாவாக இது இருக்குது. சரியா? தென் அதர் நேஷ்னல் லைக் டைகர் ரிசர்வ்ஸ் எடுத்திங்கன்னா ததோபா, அந்தேரி நேஷ்னல் லைக் டைகர் ரிசர்வ், பெஞ்ச், சஹாத்ரி, நபிகோன், நகஸ்ரியா அண்ட் போர். இந்த 3 இம்பார்ட்டன்ட். ததோபா, அந்தேரி, அப்புறம் பெஞ்ச் அண்ட் சஹாத்ரி, இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட். தென் 8th நியூஸ், யூஎஸ் ஏஷியா கோஆர்டினேஷன் டு ப்ரிசர்வ் குளோபல் ஆர்டர். ஸோ யூஎஸோட இப்போ சைனாவோட அக்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எப்படி அதை கவுண்டர் பண்ணுறது, அதுக்கான வேலைகளை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்தியா அதுக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். இந்தோ பசிபிக் ஏரியாவில் சைனாவோட லைக் ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காக பி ஹேவிங் இந்தியா, ஜப்பான், மலேசியா, ஆஸ்திரேலியா கூட சேர்ந்து பி ஹேவிங் ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி இந்தியா, ஆஸ்திரேலியா ரீசெண்டாக மிலிட்ரி லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம் விர்ச்சுவல் மீட்டிங் மூலமாக. அதே மாதிரி டோக்கியோ கூட வி ஹேவிங் சிமிலர் அக்ரிமெண்ட். தென் குவாட்ரிலேட்ரல் டயலாக், குவாட் அக்ரிமெண்ட்டில் ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேவிங் ஃபியூச்சர் லைக் ஸ்ட்ரென்தனிங் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அந்த குவாட் அக்ரிமெண்ட்டை. அது மட்டும் இல்லை, இப்போ மலபார் எக்ஸசைஸில் ஆஸ்திரேலியாவை வந்து சேர்க்கறதுக்கான வேலைகளை நம்ம பண்ணிடுவோம். ஸோ இது வந்து சைனாவை வெறுப்பேற்றும், சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆன வேலைகளை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ், சவுத் சைனாவில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் வந்து யுனைடெட் நேஷனோட ட்ரீட்டி லா அடிப்படையில் தான் அந்த சைனா வந்து அதை ஃபாலோ பண்ணால், அதர்வைஸ் வி வில் டேக் ஆக்ஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. தென் ஏஷியன் மல்டிலேட்ரலிசம் மீன்ஸ், ஸோ இப்போ மில்க் டீ அலையன்ஸ் அப்படின்ற கான்செப்ட். ஸோ தைவானுக்கு எதிராக, ஹாங்காங்குக்கு எதிராக சைனா வந்து நிறைய லைக் சைபர் புல்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. லாட் ஆஃப் டார்ச்சர் தே ஆர் டூயிங். ஸோ அதை எதிர்க்கிறதுக்காக இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், தாய்வான் அண்ட் தென் ஹாங்காங் பீப்புள் வந்து மில்க் அண்ட் டீ அலையன்ஸ். ஸோ மில்க் டீ அலையன்ஸ் அப்படின்னா, ஸோ சைனா வில் நாட் டேக் தட் மச் டீ அண்ட் மில்க். ஸோ எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் மில்க் டீ அலையன்ஸில் அதிகமாக மில்க் அண்ட் டீ அதிகமாக எடுக்கிறாங்க, எல்லா கண்ட்ரிஸுமே எடுக்கிறாங்க எக்ஸப்ட் சைனா. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அந்த மில்க் டீ எடுக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கார்னர் பண்ணுற மாதிரி சைனாவும். ஸோ தட்ஸ் த ரீசன் இட் கேம் இன் நியூஸ். இப்போ ஏப்ரலில் கூட இந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ எனிவே, ரோல் ஆஃப் யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஎஸை பொறுத்த வரைக்கும் டாமினேட் பண்ணக்கூடாது. இப்போது ஜியோ பொலிட்டிக்ஸில் COVID-19 க்ரைசிஸ் இருக்கிறனால சைனாவோட டாமினன்ஸ் வந்து சவுத் சைனா சீல, அவங்க தான் இன்றைக்கி COVID-19 அஃபெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. மற்ற நாடுகள் எல்லாமே பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய டைமில் சைனாவோட ஆதிக்கம் சவுத் சைனா சி, இந்தியன் ஓஷன் ஏரியாவில் அவங்களோட கப்பல்கள் போகிறது, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் 18 கண்ட்ரிஸ் கூட அவங்களோட பார்டர் டிஸ்பியூட்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க இந்த டைம் பீரியடில். ஸோ இது வந்து யூஎஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கிரெடிபிள் மல்டிலேட்ரல் கோஆர்டினேஷன் பண்ணணும், புஷ்பேக் அகெயின்ஸ்ட் ஆன்லைன் டிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் நிறைய சப்ளை செயின்ஸை வந்து அதிகப்படுத்தணும் ஒரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி அலினேட்டிங் த அலைஸ். ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் தே வில் ஷோ தம் அஸ் அ பிக் பாஸ் அண்ட் தென் தே வில் லைக் மற்ற கண்ட்ரிஸை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காமல் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுதா, கமாண்டராக இல்லாமல் கைடராக இருக்கணும் இந்த விஷயத்தில், ரீஜனல் இஷ்யூஸில். அது மாதிரி டு கவுண்டர் தி பீஜிங். ஸோ ரீகப்பிள் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் த சைனாலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மற்ற கண்ட்ரீஸ்க்கு மாற்றுறது, சப்ளை செயின்ஸை மாற்றுறது. செகண்ட் வந்து ஊல்ஃப் வாரியர் டிப்ளமசியை தடுக்கிறது. ஊல்ஃப் வாரியர் டிப்ளமசி அப்படின்னா இட்ஸ் சைனா நோன் மூவி. ஸோ ஊல்ஃப் வாரியர் டிப்ளமசி அப்படின்னா அந்த மூவிலே உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ சைனா மேலே யாராவது கை வைக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு பல மைல்கள் தாண்டி கூட வி வில் அட்டாக் அப்படின்றது. ஸோ அது வந்து தான் இன்றைக்கி இந்தியா கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஊல்ஃப் வாரியர் டிப்ளமசி இஸ் அ ஃபேமஸ் நோன் திங் இன் சைனா. ஸோ இதை தடுக்கிறதுக்கு யூஎஸ் வந்து ரெடியாக இருக்கணும். யூஎஸ் ஹாவ் டு ஆக்ட் அப்படின்றது தான். ஸோ மற்ற நாடுகளெல்லாம் சேர்த்து மல்டிலேட்ரலிசம் கான்செப்டில்
இந்த ஆப்ஷன் ஃபார் ஏஷியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் பீஜிங்ஸோட அக்ரெஷனை தடுக்கிறதுக்கு மிலிட்ரி அலையன்ஸ் பண்ணுறது, இந்த கோவிட்-19 சுச்சுவேஷனில் எல்லாருமே சேர்ந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு ஓன் ரீஜனல் நெட்வொர்க்ஸை உருவாக்குறது சொல்லப்படுது. ஸோ ரெக்கமெண்டேஷன். தென் 9th நியூஸ் வந்து அசாத் பதான் அப்படின்ற பிளேஸ். ஸோ யூ பீப்புள் நோ தட் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியா. In the Pakistan occupied Kashmir area, we having a SEPA corridor. So it's a part of it's a part of India. We are claiming this place, but administrated by Pakistan. So இந்த வழியாக தான் சைனா வந்து அவங்களோட காஸ்கர் ரேஞ்ச் சிங்ஜியாங் பிளேஸ்லேருந்து நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியாக தான் இந்த ரோடு அமைச்சு குவாதர் போர்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த பக்கம் மலாக்கா ஸ்ட்ரைட் வரும். வேர்ல்டு மேப்பில் உங்களுக்கு தெரியும், மலாக்கா ஸ்ட்ரைட்டை நம்ம பிளாக் பண்ணோம் அப்படின்னா சி கூட அவங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு அரேபியன் கண்ட்ரிஸ் கூட, அதுக்காக தான் இந்த போர்ட் அமைச்சிருக்காங்க. சாபஹார் போர்ட்டு கொஞ்சம் இந்த பக்கம் வரும், 72 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் தான் சாபஹார் போர்ட் இருக்குது. அந்த சாபஹார் போர்ட்டில் நம்மளோட ட்ரேடை ஹிண்டரன்ஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஹார்மஸ் உங்களுக்கு தெரியும், பர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஒமனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட்டு. அந்த ஸ்ட்ரைட்டை வந்து பிளாக் பண்ணியாச்சு அப்படின்னா ஈஸிலி நமக்கு வரக்கூடிய ஆயிலை வந்து அவங்க தடுக்க முடியும். மோர் தேன் 60% ஆயில் கம்மிங் வயா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். ஸோ அது எனர்ஜி செக்யூரிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் குவாதர் போர்ட்டில் அவங்க வந்து பாகிஸ்தானில் குவாதர் போர்ட் அமைச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷனில் செப்பக் காரிடர் இஸ் அ பார்ட். ஸோ இப்போ இந்த செப்பக் காரிடரில் இது ஃபுல்லாகவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் நியூக்ளியர் பிளான்ஸ் உருவாக்கி கொடுக்குறது, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஸோ செப்பக் காரிடார் ஏரியாவில் ஏற்கனவே நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட 3-4 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. இப்போது திருப்பியும் ஒரு புதிய ப்ராஜெக்ட், தட் இஸ் அசாத் பதான் அப்படின்றது ஜீலம் ரிவரில். ஸோ தே ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட். மொத்தம் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற லைக் மஹல், கோலா, சக்கோத்தி, தென் ஹத்தியன், அப்புறம் கரோட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இப்போ 4 மட்டுமே பண்ணுறாங்க, 5 பண்ணுறாங்க. அதில் அசாத் பதான், கோலா அந்த கரோட் வந்து செப்பக் காரிடாருக்குள்ளாடி வரும். சரியா, 30 இயர்ஸுக்கு அப்புறம் தான் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் இட் வில் பி கண்ட்ரோல்டு பை சைனா இட் செல்ஃப். ஸோ இது நம்மளோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, நம்ம கிளைம் பண்ணக்கூடிய டிஸ்பியூட்டட் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்மளோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அதை அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் ஏற்கனவே தயமார் அப்படின்ற பாஷா டேம் வந்து இண்டஸ்ட்ரி வரல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதுவும் நம்ம எதிர்த்தோம். ஸோ எனிவே த டிஸ்பியூட் இஸ் கோயிங் ஆன், வி பீப்புள் நோ தட். ஸோ இதெல்லாமே நான் சொல்லிட்டேன், கோ அண்ட் ஸ்டடி. தென் 10th நியூஸ் வந்து ரிப்போர்ட் ஆன் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ், டிஃபாக் அப்படின்னு டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ஃபோர்காஸ்டிங் அசஸ்மெண்ட் கவுன்சில் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம 90% மேலே வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம், மெயினாக சைனாலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து இந்தியாவில் க்ரோ பண்ணுறதுக்கு, ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க வச்சுக்கோங்க. இப்போ பேராசிட்டமால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேப்லெட் இருக்குன்னா அது தலைவலி, காய்ச்சல் இப்படிப்பட்டதான ஒரு வியாதிகளை குணப்படுத்து அப்படின்னா அந்த வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய அந்த மெடிசின், அந்த மூலப்பொருள் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ். அதை கூட எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸ் வில் பி தேர். ஸோ இந்த மெடிசனில் இருக்கும், அந்த டேப்லெட்ஸில் இருக்கும். அது வந்து இட் ஓன்ட் ஹார்ம், சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கொடுக்காது. பட் இட்ஸ் லைக் சால்வெண்ட்டை அதை ஆட் பண்ணியிருப்பாங்க, தட்ஸ் ஆல். சரியா, ஸோ இப்போ ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் வந்து மெடிசின் தயாரிக்கிறது ஒரு முக்கியமான லைக் இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா. அதை வந்து இந்தியாவில் உருவாக்குறதுக்கு வி நீட் டெக்னாலஜி, வி நீட் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ். அதை உருவாக்குறதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில். டெவலப்பிங் அ டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் ஃபார் பயோ கேட்டலிஸ்ட், அப்புறம் இன்வென்டிங் ஃபெர்மெண்டேஷன் செக்டார்ஸ் உருவாக்குறது. பயோ கேட்டலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ், என்சைமாக ஆக்ட் பண்ணும். ஸோ ஸ்பீட் ஆஃப் தி கேட்டலைஸ் பண்ணுறது, கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. அப்புறம் கிரையோஜெனிக் ரியாக்ஷன்ஸ், அது வந்து பிலோ 150 டிகிரி சென்டிகிரேடில் இல்லைனா போலாரில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியும். மெம்பரைன் டெக்னாலஜி, ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் உருவாக்குறது, அந்த நியூக்ளிக் ஆசிட் ரிலேட்டட் தைமின், சைட்டோசின், அடினைன், குவானைன் அப்படின்ற கேட்டகரியில். ஸோ அதுக்கு எல்லாமே பிளான்ஸ் உருவாக்குறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ட்ரக் ப்ரொடக்ஷன்ஸ். ஆனால் அதுக்கான மூலக்கூறுகள் எல்லாமே இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஸ்டெராய்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நியூக்ளியோஸ்டைட்ஸ் எல்லாமே. ஸோ அதை இந்தியாவில் உருவாக்குறதுக்கு
ப்ரைவேட் கம்பெனிஸாக இருக்கட்டும், பப்ளிக் செக்டார் கம்பெனிஸாக இருக்கட்டும் முன் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் பார்மசூட்டிக்கல் கம்பெனி இண்டஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம ஹியூஜ் ப்ரொடியூசர் ஆஃப் ட்ரக், கிட்டத்தட்ட 3rd largest லைக் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் சைனாவுக்கும் இட்டலிக்கு அப்புறம். ஸோ வி ஆர் த வெரி லார்ஜஸ்ட். 3000 ட்ரக் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது. 10,500 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இந்தியாவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளோட கம்பெனிஸ் சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற கண்ட்ரீஸில், நைஜீரியா போன்ற கண்ட்ரீஸில் நம்மளோட லைக் கம்பெனிஸோட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இதோட மெயின் தாட் என்னென்னா ப்ரொமோஷன் ஆஃப் பல்க் ட்ரக்ஸ்னால் லைக் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் தான். அப்புறம் ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடிஸ், தட் இஸ் இன்சென்டிவ்ஸ். அப்புறம் ஸோ இதுக்கான விஷயங்களை நம்ம இந்தியாவில் உருவாக்குறது ஒரு முக்கியம். இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் லைக் இன்க்ரீடியன்ஸை உருவாக்குறது இட்ஸ் வெரி லோ ப்ராஃபிட் மார்ஜின், ரொம்ப சீப்பாக தான் உருவாக்க முடியும். ரொம்ப அதுக்கு சைனாவோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப லைக் ஈஸியாக கிடைக்கிறதுனால வி ஆர் இம்போர்ட்டிங் 68% நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். தட் யூ ஹாவ் டு நோ. சரியா? தென் 11th நியூஸ், இந்தியாஸ் பாப்புலேஷன் ட்ரெண்ட்ஸ் லேண்ட்செட். ஸோ லேண்ட்செட் வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனலைஸ் பண்ணி 2100 இந்தியாவோட பாப்புலேஷன் எப்படி இருக்கும், 2064 எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. 2100 போகும்போது நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக குளோபல் பர்டன் டிசீஸ் ஸ்டடி 2017 அவங்க ரிலீஸ் பண்ண அந்த அசஸ்மெண்ட் அடிப்படையில், ஸோ ஜஸ்ட் அ மினிட், ஹியர் இட் இஸ். இந்தியா இன் 2100 வில் பி த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரியாக இருக்கும், ஃபஸ்ட் கண்ட்ரியாக இருக்கும். 2064 ஏஜ் ப்ரொஜெக்ஷனில் நம்ம இன்றைக்கி 762 மில்லியன்ஸ் இருக்கும் 2017. அதே இது 2100 போகும்போது அது குறைஞ்சி கிட்டத்தட்ட 200 மில்லியன் பக்கத்தில் இட் இஸ் ரெடியூசிங். 578 மில்லியன் இன் 2000 இருக்கும். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் நம்ம அப்படி இருந்தும் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வேர்ல்டில் நம்ம அதிகமாக இருப்போம்னு சொல்லப்படுது. சைனாவை வந்து மிடிலே நம்ம டேக் ஓவர் பண்ணிடுவோம் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனில் இல்லை, ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனில் வி வில் டேக் ஓவர். ஸோ 2017-2000 இந்தியாவோட ப்ரொஜெக்டட் ரைஸ் ஜிடிபி ரேட் வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து இப்போ 2.2 இருக்கும். 2.1க்கு நம்ம போயிட்டுருக்கோம். வி ஆர் நியர் டு அபவுட் 2.1 கூட சொல்லலாம். அது வந்து 1.2 டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னா ஒரு ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கக்கூடிய தாய் வந்து எத்தனை குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்றது. ஸோ எத்தனை லைக் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றது 2.1 நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேட் நம்ம கண்ட்ரோல் பண்ணி. நிறைய ஸ்டேட்ஸில் அதிகம்தான், பீகார், மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ஸில். ஸ்டீப் ஃபெர்டிலிட்டி அது வந்து ரொம்ப டவுன் ஆகும்னு சொல்லப்படுது 2040. அப்புறம் 2100 போகும்போது 1.29 கேட்டகரிக்கு வந்துடும். அப்படின்னா 1 சைல்டு பாலிசிக்கு நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தென் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எக்ஸ்பெக்டட் டு born to a woman during a reproductive ஏஜ் வந்து 15 to 49 ஏஜ் வரைக்கும். அப்புறம் 2100 போகும்போது நம்ம இன்றைக்கி யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ்க்கெல்லாம் நம்ம வந்து லைக் இமிக்ரெண்ட்ஸாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இமிக்ரெண்ட்ஸாக இருக்கும் அந்த நாட்டில். ஆனால் 2100 நம்ம நாட்டுக்கு அதிகமான பேர்கள் வெளிநாடுகள்லேருந்து வந்து வேலை செய்வாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி மாற்றம் வரும் அப்படின்றது தான் இங்கே சொல்லப்படுது. ஸோ அதுக்கெல்லாமே இப்போ பாலிசி மேக் பண்ணணும், அதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும். ஸோ பிகாஸ் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்லி வேர்ல்டுலேருந்து அது அநேக கண்ட்ரீஸ்லேருந்து பீப்புள் வில் கம் இன்சைட் இந்தியா. தென் குளோபல் டேட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 9.7 பில்லியன் பீப்புள் 2064 we will cross, and then 2100 போகும்போது it will reduce to 8.8 billion. ஸோ அது 23 கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப கம்மியாகும்னு சொல்லப்படுது. 50% கீழே போகும் ஜப்பான், தாய்லாந்து, இட்டலி, பிகாஸ் தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். 2100 எடுத்துனா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் 183 கண்ட்ரீஸில் 195 கண்ட்ரீஸில் 183 கண்ட்ரீஸில் டிஎஃப்ஆர் ரேட் வந்து 2.1 பர்த்ஸ் பர் உமன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 2100 it will reduce to 1.66. skewed sex ratio அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மேல் பாப்புலேஷன் அதிகமாகிறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் கம்பேர்ட் ஹியர். ஸோ யூ கேன் see. ஸோ 2100 போகும்போது ஏஜ் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி, ஸோ ஹை பர்டன், ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் கம்மியாகும். வேர்ல்டு லெவலில் ஒர்க்கிங் ஏஜ் கம்மியாக இருக்கும். இந்தியாவில் அதிகமாக இருந்தாலுமே முன்னாடி இருக்கிறதுலேருந்து கம்மியாகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் சோஷியல் செக்யூரிட்டி, ஏஜ் பாப்புலேஷனை பார்க்குறது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும்.
liberal migration policies have to be made, and then migrants contribute significantly. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இமிக்ரேஷன் நிறைய இருக்கும். ஃபெர்டிலிட்டி டிக்ளைன் ஆகிறது வந்து அதை மானிட்டர் பண்ணி எப்போ தேவை அதை அதிகப்படுத்தணும், அதுக்கான பாலிசிஸும் மேக் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் த டைம் ஃபார் தி MCQ. ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் MCQ 16th July 2020. So first question, consider the following statements regarding supercapacitors. So statement number 1, it is a next generation energy storage device. Second statement, it has a high power density than lithium ion batteries. So which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So second question about Pragatya. Recently seen in news is related to options are A, guidelines by RBI to achieve secured online transaction. B option, a commander level MOU between India and Nepal to solve boundary disputes peacefully. C, guidelines by HRD, Human Resource Development Ministry on digital education. Option D, guideline by Union Health Ministry to private hospitals for the COVID-19 patients treatment. Third question, with reference to the Chambal River Sanctuary, consider the following statements. Statement number 1, the sanctuary is located entirely in the state of Madhya Pradesh. Second statement, it is India's only sanctuary for dolphins. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fourth question, with reference to Hope mission, consider the following statements. Statement number 1, it is the first interplanetary mission for the Asian countries. Second statement, it is to probe atmosphere of Mars. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fifth question, which of the following is the function of T cells? Options are A, immune response, B, controlling the sugar level, C, synthesis of protein, D, transporting oxygen. Sixth question, with reference to Krish Gopalakrishnan committee, consider the following statements. Statement number 1, according to this committee, non-personal data generated in the country be allowed to be harnessed by various domestic companies and entities. Second statement, it has also suggested setting up of a new authority which would be empowered to monitor the use and mining of such non-personal data. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Seventh question, Spike is a fourth generation missile which can engage any target with precision at the range of up to 4 kilometers. It was designed and developed in which country? So options are A, Israel, B, Russia, C, USA, D, China. Eighth question, with reference to the trapped transgender person protection of rights rules 2020. So consider the following statements. Statement number 1, a district magistrate would issue a transgender identity certificate and card based on an affidavit by the applicant but without any medical examination. Second statement, trans person would be required to fill out a form and submit an affidavit saying that perceive themselves to be a transgender person whose gender does not match with the gender assigned at birth. So which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Ninth question, Valarpadam terminal is located in which of the following states? A, Kerala, B, Tamil Nadu, C, Karnataka, D, Andhra Pradesh.
10th question, which among the below given articles provide that the state shall endeavor and to protect and improve the environment and to safeguard the forest and wildlife of the country? So our options are: A, article 48A; B, article 49A; C, article 51A subclass G; D, article 50. So that's all students, hope you will answer. Thanks a lot for staying with us.